ஓம் சரணிநாத். இன்று நவராத்திரியின் 7ஆம் நாளாகிய இன்று அம்பிகை துர்க்கைக்கு நாம் பூஜை செய்ய தயாராகி கொண்டிருக்கிறோம். நம்முடைய ஆசிரமத்தின் தன்மையிலே வகையிலே நாம் கடந்த 6 நாட்களாக அம்பிகை மகாலட்சுமியின் அம்சமாக இருக்கின்ற மரகதம்பாளுக்கும் கலைமகளின் அம்சமாக இருக்கின்ற கற்பகம்பாளுக்கும் முறையே பூஜை செய்து வந்து விட்டோம். நம் ஆசிரமத்தின் கொள்கைப்படி முழுமையான அன்பு முறையான அறிவும் சேர்ந்து நம்மை நல்லதோர் நிலையிலே நல்லதோர் செயலை செய்ய தூண்டுகின்றது என்பதே நமது ஐதீகம். அந்த அடிப்படையில் முறையான அறிவையும் முழுமையான அன்பையும் கடந்த 6 நாட்களாக நாம் பெற்று வந்திருக்கிறோம். அந்த அடிப்படையில் இன்று எப்படி இந்த முழுமையான அன்பையும் முறையான அறிவையும் இவ்வுலக வாழ்க்கையிலே நாம் பயன்படுத்த போகின்றோம் என்ற செயல்பாட்டை அம்பிகை துர்காதேவியின் மூலம் இன்று விசேஷம் என்னவென்றால் இன்று துர்கை அஷ்டமி. ஆகவே இந்த நாளிலே இந்த துர்கை அம்பிகையின் செயல்பாட்டை நமது செயல்பாட்டை எப்படி நாம் செய்து இவ்வுலக வாழ்க்கையை நல்லதோர் நிலையிலே உருவாக்கி கொள்ளப் போகிறோம் என்று உணரப் போகிறோம். அந்த அடிப்படையிலே இன்று முதல் துர்கை பூஜையை இன்று தொடங்குகிறோம். அம்பிகை துர்கை நம்மை எல்லாம் ஆசி செய்யட்டும். அந்த அடிப்படையில் கடந்த 6 நாட்களாக என்ன நடந்தது? வண்ணமயில் 2 வந்து தோகை விருத்தாடி இன்று முதல் இன்பமுடன் ஓடி வந்து சேவல் செலுத்தாட நமக்கு அம்பிகை அருள் பாலிக்க வேண்டும். ஏனென்றால் ஒருவன் முழு மனிதனாக ஆவதற்கு இந்த முழுமையான அன்பும் முறையான அறிவும் இருந்தால் அவன் நல்லதோர் செயல்பாட்டை செய்கின்ற சிறந்த மனிதனாக மாறுகிறான். ஆகவே அதன் அடிப்படையில் வண்ணமையில் 2 வந்து தோகை விரித்தாடும் இன்பமுடன் ஓடி வந்து சேவல் செலுத்தாடும். அதன் பிறகு என்ன நடக்கும்? ஓமென்ற நாத ஒளி காதில் கேட்டிருக்கும், 3ம் ஒன்று கூடி ஆனந்த கூத்தாடும். இதுவே திருமந்திரத்தின் முடிவான நோக்கமும் ஆகும். ஆகவே வண்ணமயிலாக 2, ஒன்று மரகதம்பாள், மற்றொன்று கற்பகம்பாள். இந்த 2 மயில்களும் ஆடத் தொடங்கிவிட்டன. நாம் நாடுவதையெல்லாம் எப்படி இந்த உடலானது இன்பமுடன் ஓடி வந்து சேவல் செலுத்தாடுவதைப் போல இந்த வண்ணமயில்கள் நம் நாடிகளிலே ஆடுகின்ற போது நாம் சூஷ்மனா நாடியிலே எப்படி இந்த இன்பம் வந்து சேர்கிறது என்பதை ஆராய்ச்சி செய்கிறோம். அந்த அடிப்படையில் நான் என் அருமை சீடர்களை நல்லதொரு வீணையாக உருவாக்க, இங்கே நல்லதொரு வீணை என்று சொல்வது 72,000 நாடிகளை கொண்ட இந்த மீனி நல்லதொரு குருநாதராக இருந்து இயக்கி அவைகளுக்கு நல்லதோர் நிலையை உருவாக்க வேண்டும் என்பதே என் விருப்பம். அந்த அடிப்படையில் நல்லதோர் வீணை செய்து அதை நலம் கட புழுதியில் எரிவேனும் சொல்லடி சிவசக்தி என்றே அம்பிகையை நாடுகிறேன். அதன் மட்டுமில்லாமல் என் அருமை சீடர்களை அதையும் கடந்து ஓட்டை குழலுக்குள்ளே ஒன்றி நிற்கின்ற நாதனை போல் அவர்களை தன்னுடைய அந்த முள்ளந்தண்டினிலே
7 சக்கரத்தின் வழியாக உண்மையை உணர்ந்து கொள்ள வழிநடத்தவும் விரும்புகிறேன். ஆகவே ஓட்டை குழலுக்குள்ளே ஒட்டி நிற்கின்றது நாதம். அந்த நாதமே ஓம் என்ற நாதம். அந்த நாதத்தை அவர்கள் முழுமையாக அறிந்திட வேண்டும், உணர்ந்திட வேண்டும் என்பதே என்னுடைய முயற்சியும். ஆகவே அந்நிலையிலும் தான் என் அருமை சீடர்களுக்கு அவர்களின் தரம் உணர்ந்து எமது சக்தியை அவர்களுக்கு கொடுக்கிறேன். எமது சக்தி எப்பொழுதுமே தரமாகவும் சாந்த சுரூபமாகவும் அன்பு மிக்கதாகவும் அறிவு மிக்கதாகவும் தான் இருக்கிறது. எப்படி மின்சாரமானது எந்த அளவிற்கு கொடுக்கிறோமோ அந்த அளவிற்கு அது செயல்படும். அந்த அடிப்படையில் என் சக்திகளை நான் என் அருமை சீடர்களிடம் கொடுக்கின்ற போது அவர்களின் வேண்டுதலினாலும் அவர்களின் தரத்தினாலும் உணர்ந்தே அவை அளிக்கப்படுகின்றன. சக்தி நிலைகள் அதனுடைய சக்தி அமைப்பு உயர்ந்த தரமாக இருப்பதினால் அதை பெற்றுக்கொண்ட சீடர்கள் அவர்களுடைய மனோநிலையும் அவர்களுடைய இந்த உண்மையான குருவின் சரணாகதியும் பொறுத்தே அச்சக்திகள் அவரவர்தம் செயலிலே ஆழ்த்துகின்றன. ஆகவே குரு அன்புடன் கொடுக்கின்ற அனைத்து சக்தியும் ஒவ்வொரு சீடர்களையும் உயர்த்துவதற்காகவே தான். அந்த சக்தியை கொண்டு, ஏனென்றால் நான் சொன்னதை போல் அக்னியானது நாம் எந்த வகையில் பயன்படுத்துகிறோமோ அந்த வகையில் தான் அது நமக்கு உதவுகின்றது. நல்லதையும் செய்ய முடியும், அதே போல் அதற்கு மாறுபட்டதாகவும் அது செயல்படும். அந்த அடிப்படையில் நான் சக்திகளை அப்படியே தான் என் அருமைச்சீடர்களிடம் கொடுக்கிறேன். ஆனால் அவர்களுடைய தரம், அவர்களுடைய குணம், அவர்களுடைய மனதிலே இருக்கின்ற அகங்காரம், அவர்களுடைய அன்புமயமான செயல், இவைகளெல்லாம் அது அந்த சக்திகள் உணர்ந்து கொண்டே அவரவருக்கு அவை துணை நிற்கின்றன. ஆகியால் குருநாதனிடமிருந்து பெற்றுக்கொண்ட அனைத்து சக்திகளும் உங்களுக்கு நல்லதையே செய்ய கொடுக்கப்பட்டது. அந்த சக்திகள் உங்களுக்கு முரண்பாடாக தோன்றுகிறது என்றால் அது நம்மளுடைய மனோநிலையும் நம்மளுடைய உண்மையான செயல்பாட்டும் தான் காரணம் என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அந்த அடிப்படையில் குருவாயிருக்கிற நான் என் அருமை சீடர்களுக்கு தாராளமாக சக்தியை உகந்தளி. அதன் அடிப்படையில் குருவாக இருந்து நான் ஒவ்வொரு சீடர்களிடமும் அன்பின் செயல்பாட்டினாலும் அவர்களுக்கு நல்லதே நடக்க வேண்டும் என்ற அடிப்படையிலும் அவரவர் தரத்திற்கேற்ப அவர்களுக்கு சிலவற்றை சொல்லியும் கொடுக்கிறேன். அப்படி நான் சொல்லிக் கொடுக்கின்ற போது அந்த செய்திகளை மற்றவரிடம் பரிமாறிக்கொள்ள வேண்டாம் என்றும் சொல்கிறேன். ஆனால் என்ன நடக்கிறது? எப்படி இந்த மனமானது நமக்கு மகிமையை சேர்க்கிறதோ அதேபோல் மொழிக்கும் வாக்குக்கும் நாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியதாக இருக்கிறது. அப்படி குரு சொன்ன அந்த செய்திகளை மற்றவரிடம் பரிமாறிக்கொள்ள வேண்டாம் என்று சொல்லி அதனை செய்வதனால் என்ன நடக்கின்றது? நானே முன்னே சொல்லியிருக்கிறேன். தேவதைகளையும் அந்த தேவதைகள் பார்த்து கொண்டிருக்கின்றனர். அவர்களின் செயல்பாட்டு பிறகு அதை கேட்காத சீடர்களுக்கு
பாதிப்பை கொண்டு வந்து கொடுக்கும் என்றும் சொல்லியிருக்கிறேன். இந்த அடிப்படையில் தான் நம் ஆசிரமம் இயங்கி வருகிறது. குருவாக நான் அமர்ந்து அனைத்து உயிர்களுக்கும் நன்மை செய்ய வேண்டும் என்ற அன்பினால் தான் அனைத்தும் நடக்கின்றன. ஆனால் அகம் அவைகளை செயல்படாமல் தடுத்து நிறுத்துகின்றது. ஆரமுதான ஆத்ம சுடரொளியை மாயையில் மாட்டி மனங்கலங்க செய்கிறது. பல முறை நான் இப்பாடலை பாடியிருக்கிறேன். ஆரமுதானே ஆத்ம சுடரொளியை மாயையில் மாட்டி மனங்கலங்க செய்யாமல் சுயஜோதிமயமான உன்னொளியில் காத்தே சுயஜோதிமயமான உன்னொளியில் காத்தே வழி நடத்தி செல்பவனே சர்வசக்தி நாயகியே தாயே தாய் நீ இருக்கையிலே எனக்கென்ன மனக்கவலை என் தாய்க்கன்றோ தினம் தினம் என் கவலை என்று பாடியும் அதன்படி வாழ்ந்தும் இருக்கிறோம். அந்த அடிப்படையில் அம்பிகை மகிமை கூட்டி எல்லாம் கொடுத்து எம்மை காத்து வருகிறார். ஆகவே எப்படி நான் அவளை நம்பி சரணம் அடைந்திருக்கிறேனோ, எப்படி நாம் அவளின் வாக்கை மதித்து அதை நடத்துகிறேனோ, அதே போல்தானே என்னை குருவாக ஏற்றுக்கொண்ட நீங்கள் நடக்க வேண்டும். அப்படி நடந்தால்தானே முழுமையான அம்பிகையின் ஆசியும் இறைவனின் ஆசீர்வாதமும் வந்து சேரும். இதை முறையாக சீடர்கள் கவனிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். ஓம் ஸ்ரீநாத. ஆதியும் அந்தமும் இல்லா ஜோதியே ஆதியும் அந்தமும் இல்லா ஜோதியே அற்புத ஜோதியே ஆனந்த ஜோதியே அற்புத ஜோதியே ஆனந்த ஜோதியே மகிமையை தந்திரோ மகேஸ்வர ஜோதியே.